வாங்க, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, உங்க காலேஜ் லெக்சர் அனுபவத்தை எப்படி ஒரு போர் அடிக்கிற விஷயமா இல்லாம ரொம்பவே சுவாரஸ்யமா, ஆக்டிவா மாத்தலாம் தான் பார்க்க போறோம். இப்பதாவது கிளாஸ்ல உட்கார்ந்திருக்கும் போது எப்படி தோணியிருக்கா? ப்ரொஃபசர் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாரு. ஆனா நமக்கு என்னடா நடக்குதுன்னே புரியாம, எங்கேயோ தனியா ஒரு தீவுல மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம்தான். இத பத்தி கேட்டப்போ ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னது இதுதான். பாத்தீங்களா? சோ இந்த ஃபீலிங் உங்களுக்கு மட்டும் இல்ல. நாம தனியா இல்லன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனா, இதுக்காக கவலைப்பட தேவையில்ல. இதுக்கு தீர்வு இன்னும் கடுமையா உழைக்கிறதுல இல்ல. அதுக்கு பதிலா, நம்ம யோசிக்கிற விதத்தை கொஞ்சம் ஸ்மார்ட்டா மாத்தினாலே போதும். இத ரொம்ப ஈஸியா சரி பண்ணிடலாம். அப்போ அந்த ஸ்மார்ட்டான வழி என்னன்னு பார்க்கலாமா? நாம இப்ப பார்க்க போறது ரொம்பவே சிம்பிளான, ஆனா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு மென்டல் டூல். இதுதான் சுறுசுறுப்பா கத்துக்கிறதுக்கான அந்த மூளை ஸ்டெப் ஃப்ரேம்வொர்க். இந்த 3 ஸ்டெப்ஸும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். முதல்ல அக்னாலெட்ஜ், அதாவது இப்போதைக்கு நான் கிளாஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நேர்மையா ஒத்துக்கணும். ரெண்டாவது அனலைஸ், நான் பண்றதால எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். கடைசியா ஆக்ட், சரி இதுக்கு பதிலா வேற என்ன செஞ்சா நல்லா இருக்கும்னு ஒரு முடிவுக்கு வரணும். அவ்வளோதான். சரி, தியரி எல்லாம் ஓகே. இப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு நிஜமாவே கிளாஸ்ல நாம சந்திக்கிற சில பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலான்னு பிராக்டிக்கலா பார்க்கலாம் வாங்க. முதல் சவால், அப்பப்பா, இது நம்மில் பலரோட பெரிய தலைவலியே இதுதாங்க. கவனச்சிதறல்கள். கிளாஸ்ல ப்ரொஃபசர் பேசிட்டே இருப்பாரு, நாமளும் கவனிக்க முயற்சி பண்ணுவோம். ஆனா நம்ம மனசு மட்டும் எங்கெங்கேயோ ஓடிட்டு இருக்கும். இந்த அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அது என்ன மாதிரியான கவனச்சிதறல்களா இருக்கலாம்? இங்க பாருங்க, பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் பேசுறதா இருக்கலாம், இல்ல லேசா தூக்க வர மாதிரி இருக்கலாம். சில சமயம் பணம், மார்க்ஸ் இல்ல வீட்டு பிரச்சனைகள்னு நம்மளோட சொந்த கவலைகள் கூட நம்ம மனச அலைக்கழிக்கும். இதெல்லாம் ரொம்பவே நிஜமான பிரச்சனைகள். இப்படி நடக்கிறது ரொம்ப இயல்புதான். சரி, இப்போ நம்ம ஃப்ரேம்வொர்க்கோட 2வது ஸ்டெப் அனலைஸ். இந்த கவனச்சிதறல்களுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது என்ன நடக்குது? நாம முக்கியமான தகவல்களை மிஸ் பண்றோம். அப்புறம் என்னாகும்? பரீட்சை சமயத்துல உட்காந்து படிக்கும்போது அச்சச்சோ, இது கிளாஸ்ல நடத்துனாங்களே, கவனிக்காம விட்டுட்டோமேன்னு டென்ஷன் ஆகிறோம். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? நம்ம ஃப்ரேம் ஒர்க்கோட 3வது ஸ்டெப் ஆக்ட். இதோ உங்களுக்கான ஒரு புது டூல் கிட். டிஸ்டர்ப் பண்றவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி உட்காரலாம். இல்லையா, தொடர்ந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தா கவனம் சிதறாது. நம்ம முழு ஃபோக்கஸையும் ப்ரொஃபஸரோட குரல்ல மட்டும் வச்சுக்கலாம். இதெல்லாம் சின்ன விஷயங்கள் மாதிரி தெரிஞ்சாலும் ரொம்பவே பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ். சரி, அடுத்த சினாரியோவுக்கு போலாம். இதுவும் நம்ம பலருக்கு பரிச்சயமான ஒண்ணுதான். ப்ரொஃபசர் ஏதோ ரொம்ப முக்கியமான டாபிக்க விளக்கிட்டு இருப்பாரு, ஆனா நமக்கு ஒரு வார்த்தை கூட புரியாது. என்னடா சொல்றாங்க இவங்கன்னு மொத்தமா பிளாங்க் ஆகி உட்கார்ந்துட்டு இருப்போம். இந்த மாதிரி நேரத்துல நம்ம இயல்பா என்ன பண்ணுவோம்? சரி, இன்னும் கொஞ்சம் கவனமா கேட்டு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம்னு நினைப்போம். இது ஒரு நல்ல முயற்சி தான், தப்பே இல்ல. ஆனா இதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தா, சில சமயங்கள்ல இது உதவும். ஆனா பல சமயங்கள்ல பாதி விஷயம் புரியாம அந்த குழப்பம் அப்படியே தான் நீடிக்கும். அப்போ இதுக்கு பதிலா வேற என்ன பண்ணலாம்? இதோ சில ஐடியாஸ். சும்மா காதால கேக்குறதோட நிறுத்தாம கேக்கும்போது நோட்ஸ் எடுங்க. ஒரு விஷயம் புரியலையா, தயங்காதீங்க, உடனே கேள்வி கேளுங்க. கிளாஸ் முடிஞ்சதும் அன்னைக்கு நடத்தின டாபிக்க ஒரு 10 நிமிஷம் திருப்பி பாருங்க உங்க புரிதல் எப்படி முழுமையாகுதுன்னு. சூப்பர். இப்போ கிளாஸ்ல வர பிரச்சனையில எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்த்தோம். இனிமே நம்மளோட கத்துக்கிற திறமையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த, அதாவது நோட்ஸ் எடுக்கிறத எப்படி ஒரு சாதாரண வேலையிலிருந்து ஒரு சூப்பர் பவரா மாத்தலான்னு பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க, இது ஒரு சின்ன கதை மாதிரியே இருக்கும். என்னோட பழைய நோட்ஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரே பேராகிராஃப்ல எனக்கு முக்கியம்னு தோன்றத மட்டும் அங்கங்க எழுதி வச்சிருப்பேன். ஒரு அமைப்பே இருக்காது. ஆனா என் கிளாஸ்மேட்டோட நோட்ஸை பார்த்தேன். அடங்கப்பா, தலைப்புகள், புல்லட் பாயிண்ட்ஸ்னு அவ்ளோ அழகா தெளிவா இருந்துச்சு. அதிலிருந்து இன்ஸ்பயர் ஆகிடா என்னோட நோட்ஸை இப்போ ஒரு ஒழுங்கான அமைப்புக்கு கொண்டு வந்திருக்கேன். அப்போ ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். நல்ல நோட்ஸ்னா என்ன? அது வெறும் அழகா எழுதி வைக்கிற டைரி இல்ல. நல்ல நோட்ஸுங்கிறது நீங்க பரீட்சைக்கு படிக்க, உங்க பேப்பர்ல எழுத, ஏன் உங்க ப்ராஜெக்ட ஆரம்பிக்க கூட நீங்க நிஜமாவே பயன்படுத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ஆயுதம். ஓகே, இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். நாம கத்துக்கிட்ட விஷயங்களை எப்படி உடனே செயலுக்கு கொண்டு வர்றது? ஏன்னா கத்துக்கிட்டத அப்பவே அப்ளை பண்ணாதான் அதுக்கு அர்த்தம் இருக்கு. உங்க நோட்ஸ் உங்களுக்கு உண்மையாவே வேலை செய்யணுமா? அப்போ இந்த சிம்பிளான 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. 1. மெயின் ஐடியாஸ் மட்டும் இல்லாம முக்கியமான சின்ன சின்ன டீடைல்ஸையும் நோட் பண்ணுங்க. 2. கிளாஸ் முடிஞ்சதும் ஒரு 5 நிமிஷம் போதும் உங்க நோட்ஸை சுருக்கி எழுதுங்க. 3. ஞாபகம் இருக்கும்போதே
ஏதாவது விட்டிருந்தா அதையும் சேர்த்துக்கோங்க. கடைசியா அடுத்த கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி போன கிளாஸ் நோட்ஸ ஒரு தடவை புரட்டி பாருங்க. அவ்வளவுதான். சரி, இத முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. இன்னைக்கு நாம எவ்வளவோ விஷயங்கள் பேசினோம் இல்லையா? இதுல இருந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து உங்க அடுத்த கிளாஸ்ல நீங்க என்ன ஒரு சின்ன மாற்றத்தை செய்ய போறீங்க யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு சின்ன மாற்றம் கூட உங்க கத்துக்கிற விதத்தையே மொத்தமா மாத்தலாம். அது உங்க பெரிய வெற்றிக்கு முதல் படியா கூட இருக்கலாம்.